எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தாவேக அரசு மீதான குதிரை பேர புகார் தொடர்பான விசாரணையை ஏற்க மறுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், இந்த வழக்கின் பின்னணி என்ன, மேலும் விசாரணைக்கு ஏற்க மறுத்திருப்பதற்கான காரணம் என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றது. ஆனால் ஆட்சி அமைப்பதற்கான 118 இடங்களை பெற முடியாமல் 108 இடங்களை மட்டுமே பெற்றது. முழு பெரும்பான்மையை கட்சி பெறாத நிலையில் திமுக கூட்டணியில் இருந்த சில கட்சிகளின் ஆதரவை தாவேகா பெற்று அதோடு அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு தாவேகா கட்சி என்பது ஆதரவு தெரிவிக்க முன்வந்தது. பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் 13ஆம் தேதி வாக்கெடுப்பு சட்டப்பேரவையில் நடைபெற்றது. அரசுக்கு ஆதரவாக 144 பேரும் எதிராக 22 பேரும் வாக்களித்தனர். 5 பேர் நடுநிலை வகித்தனர். இதில் திமுக கூட்டணி கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. இந்நிலையில்தான் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற கட்சிகளிடம் 1000 கணக்கான கோடி அளவுக்கு குதிரை பேரம் நடந்திருப்பதாகவும் இந்த புகார்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் சிபிஐ விசாரணை முடியும் வரை தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் ஒரு ரிட் மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த ரிட் மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி வி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் ஜெயசுகின் ஆஜராகி இது தீவிரமான விவகாரம் என்றும் எல்லா மாநிலங்களிலும் ஆளுங்கட்சி குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாகவும் அதிருப்தி எம்எல்ஏக்கள் தனி விமானத்தில் பறக்கும் அளவிற்கு உள்ளதாகவும் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை சட்டப்பேரவைத் தலைவர் உடனடியாக ஏற்றுக்கொண்டு அறிவித்ததாகவும் கோடிக்கணக்கில் ஆசை காட்டி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் விலை பேசப்படுவதாகவும் அல்லது மிரட்டப்படுவதாகவும் இது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல. எனவே இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று வாதிட்டார். வாதத்தை நிராகரித்த உச்சநீதிமன்றம் இது வெறும் குற்றச்சாட்டுகளாக இந்த ரிட் மனு உள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை மெய்ப்பிக்கும் வகையில் எவ்வித ஆதாரங்களும் இந்த மனுவில் இல்லாததால் இந்த ரிட் மனுவை விசாரிக்க முகாந்திரம் இல்லை என தெரிவித்து இந்த குதிரை பேர புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய கே ரமேஷின் ரிட் மனுவை தள்ளுபடி செய்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். தாவேக அரசு மீதான குதிரை பேர புகார் வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.